வணக்கம், வெல்கம் டு குல் ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் முட்டை இல்லாமல், அவன் இல்லாமல், மைதா மாவு, கோதுமை மாவு எதுவுமே பயன்படுத்தாமல் ரொம்ப ஈஸியான ஒரு ரிச்சான பர்த்டே கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கேக் செய்கிறதுக்கு விப்பிங் க்ரீமோ இல்லை பட்டர் க்ரீமோ எந்த வகையான க்ரீமுமே தேவையில்லைங்க. நார்மலாக டெய்ரி மில்க் இருந்தாலே போதும். ரொம்ப அழகாகவும் ஈஸியாகவும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு சூப்பரான பர்த்டே கேக் செய்து கொடுத்துடலாம். இன்றைக்கி கேரளா பெஸ்ட் கமெண்டர்ஸ்னு பார்த்துடலாம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வரீங்க. அதில் சிலரை ஹைலைட் பண்ணியிருக்கேன். ரோஸ்லின் விக்டோரியா அப்படிங்கிறவங்க பிட்ஸா ரெசிபிக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது கூடவே கோமதி ஜெகதீஸ்வரன் குல்ஃபி ரெசிபிக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ராதாகிருஷ்ணா அப்படிங்கிறவங்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் மசாலாக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக சரவணன் யோகி அப்படிங்கிறவங்க கோதுமை அப்பத்துக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களை ஹைலைட் பண்ணுறேன். இந்த 4 வீடியோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நான் இன்றைக்கி இந்த கேக் செய்கிறதுக்கு டார்க் ஃபேண்டஸியோட போர்பன் பிஸ்கட் எடுத்திருக்கீங்க. இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் எந்த விதமான சாக்லேட் க்ரீம் பிஸ்கட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் 10 rupees பேக்கெட் 3 எடுத்திருக்கீங்க. ஒரு பேக்கெட்டோட வெயிட் 80 கிராம் இருக்குது. ஸோ மொத்தமாக 3 பேக்கெட்டோட வெயிட் 240 கிராம் இருக்குதுங்க. ஸோ 240 கிராம் இருக்கிற மாதிரி சாக்லேட் க்ரீம் பிஸ்கட் எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சர் ஜாரில் எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த பிஸ்கட் எல்லாத்தையுமே உடச்சிட்டு சேர்த்துக்கிறேங்க. க்ரீமோடு தான் சேர்த்துக்கணும். அப்போ தான் நம்மளுடைய கேக் நல்ல ரிச்சாகவும் சாஃப்டாகவும் நல்ல மாய்ஸ்சராகவும் இருக்கும். க்ரீமை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. ஸோ க்ரீமோட சேர்த்திங்கன்னா தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் எல்லா பிஸ்கட்டையும் க்ரீமோடு சேர்த்துட்டேன். இப்போ இதை மூடி போட்டுட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடராகவே அரைச்சிட்டு வந்துடலாம். எந்த வித கட்டிகளும் இல்லாத மாதிரி நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலான மைதா மாவு கோதுமாவெலாம் இருக்கும்ல, அந்த டெக்ஸ்சருக்கு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்ல ஒரு ஃபைன் பவுடராகவே நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. ஒரு மிக்சிங் பவுலில் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பிஸ்கட் பவுடரை சேர்க்குறேங்க. ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா, பிஸ்கட்டை நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். ஒருவேளை உங்களுக்கு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைக்கலை அப்படின்னு டவுட் இருந்துச்சுன்னா ஒரு சலடையில் சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். எப்பயுமே நம்ம கேக் செய்கிறப்ப அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் இருக்கும் இல்லையா, மைதா மாவு கோதுமை மாவு, அது எல்லாமே நல்ல சாஃப்டாகவும் ஸ்மூத்தாக இருந்தால் தான் நம்ம கேக்கும் நல்ல சாஃப்டாக ஸ்மூத்தாக வரும். நம்ம பிஸ்கட்ஸை அரைக்கிறப்ப அங்கங்கே சில கட்டிகள் ஃபார்ம் ஆகிருக்குங்க. அதை ஒரு ஸ்பூன் வச்சு உடச்சி விட்டுலாம். ஏன்னா நம்ம க்ரீமோடு தான் அரைச்சோம். ஸோ அதனால் அங்கங்கே சில கட்டிகள் இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் போல் ஆப்ப சோடா சேர்க்குறேன். நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். பிஸ்கட்டில் உங்களுக்கு ரைசிங் ஏஜென்ட்ஸ் இருக்கும், இருந்தாலும் இன்னும் நல்லா சாஃப்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆப்ப சோடா சேர்க்குறேங்க. 200 ml போல் நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலை எடுத்திருக்கேன். அதை கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து எடுத்துக்கலாம். எப்பயுமே பார்த்திங்கன்னா கேக்குக்கு நம்ம மாவு தயார் பண்ணுறோம் இல்லையா, அது கரெக்டான பதத்தில் இருக்கணும். ரொம்ப கொலன்னு லூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கேக் நம்மளுக்கு பேக்காய் வர ரொம்ப டைம் எடுக்குங்க. ரொம்ப அப்படியே இருகலாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கேக்கும் கல் மாதிரி போயிடும். ஸோ கரெக்டான பதத்தில், நடு பதத்தில் கொஞ்சம் கொலன்னு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கேக்கும் நல்ல சாஃப்டாக மாய்ஸ்சராக வரும். இதுதான் நம்மளுக்கு கேக்கோட டெக்ஸ்சரை டிசைட் பண்ணும். நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கக்கூடிய 200 ml பாலை சேர்த்து கலந்துட்டேங்க. ஒரு ஹேண்ட் பிஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்றேன். இப்படி எடுத்து கீழே ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் மெதுவாக விழுகணும். இதுதான் இந்த கேக் மாவுக்கு கரெக்டான பதம். இந்த பதத்துக்கு நீங்கள் கலந்து எடுத்துக்கணும். நான் ஒரு 6 inch 6 inch கேக் மோல்டு எடுத்திருக்கேன். கேக் மோல்டு இல்லாதவங்க நார்மலாக டிஃபன் பாக்ஸ் பயன்படுத்திக்கோங்க. உள்ளே எண்ணெயை வச்சு நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். பட்டர் பேப்பர் இல்லாதவங்க மைதா மாவை இந்த கேக் மோல்டு ஃபுல்லாவோ இல்லை டிஃபன் பாக்ஸுக்குள்ளே நல்லா தூவிக்கோங்க. நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த பிஸ்கட் கேக் பட்டரை உள்ளே சேர்த்துடலாம். எப்பயுமே எந்த கேக் நம்ம செஞ்சாலும் கேக் பேட்டர் எந்த வித பாத்திரமோ இல்லை மோல்டு பாதி வரைக்கும் இருக்கா நம்ம செக் பண்ணிக்கணும். இப்போ 2-3 நல்லா தட்டி விட்டுலாம். உள்ளே இருக்கக்கூடிய ஏர் பபிள்ஸ் எஸ்கேப் ஆயிரும். அதுக்காக அடுத்ததாக கடாயை சூடு பண்ணிக்கலாம். நான் இந்த கடாயில் தான் நான் கேக் பேக் பண்ண போகிறேன். உள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். ஸ்டாண்ட் இல்லாதவங்க ஒரு பிளேட்டை கமுத்தி போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டுட்டு மிதமான தீயில மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷம் நல்லா ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். சரியாக 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கடாய் நல்லா ப்ரீஹீட்டாக இருக்கும். குக்கரில் பண்ணுறதுக்கும் சேம் ப்ரொசீஜர் தாங்க. அடியில் பேஸ் கரைஞ்சிடாமல் இருக்க உப்பு போட்டுக்கோங்க. கேஸ் கட்டி விசில் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா கேக் மோல்டை உள்ளே வச்சுக்கோங்க. இப்போ நான் கேக் மோல்டை உள்ளே வைக்கிறேன். ஃப்ளேமை சிம்மரோட கொஞ்சம் கூட வச்சுட்டு 35 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் இந்த கேக்கை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அவனில் பண்ண போகிறீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் 30 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. சரியாக 40 நிமிஷத்தில் எனக்கு இந்த கேக் பேக் ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு ஒரு வேளை எக்ஸ்ட்ரா கூட டைம் ஆகலாம். பிஸ்கட் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே பேக் ஆயிரும். இப்போது இதில் ஒரு குச்சியோ இல்லை நைஃபோ உள்ளே இன்சர்ட் பண்ணோம்னா வெளியே வரப்போ ஒட்டாமல் வரணும். அப்படி வந்துச்சுன்னா கேக் கரெக்டாக பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ உடனே வெளியே எடுத்துடலாம்.
கேக் வந்து கூலாகிற இந்த டயத்துக்குள்ளே நம்ம கேக்குக்கான க்ரீமை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக 2 10 ருபீஸ் டேரி மில்க் பேக்கெட் எடுத்திருக்கேன். இப்போது இதை டபுள் பாய்லர் மெத்தடில் மெல்ட் பண்ண போகிறோம். டபுள் பாய்லர் மெத்தட்னா ஒன்றும் இல்லைங்க, கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். மேலே வந்து சூடு தாங்கக்கூடிய மாதிரி ஹீட் ப்ரூஃப் போல் ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கணும். கிளாஸ் போல் இல்லை சில்வர் பாத்திரமும் வச்சுக்கோங்க. இப்போது இதில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய டேரி மில்கை சேர்க்குறேன். 10 ருபீஸ் 2 பேக்கெட் இருந்தாலே போதுங்க. நல்லா தண்ணீர் கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம சாக்லேட்டை சேர்க்கணும். அப்போ தான் சீக்கிரம் மெல்ட் ஆகி வரும். பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காகவே இது நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. ஒரு ஸ்பூனோ இல்லை ஸ்பேச்சுலா வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி வந்துடும். நல்ல ஸ்மூத்தாக மெல்ட் ஆகணும். சாக்லேட்டோட துகள் வந்து எங்கேயுமே தென்படக்கூடாது. நீங்கள் வந்து வீட்டில் பட்டர் க்ரீம் இல்லை விப்பிங் க்ரீம் இல்லைன்னு நீங்கள் கவலையே பட வேணாம். 2 டேரி மில்க் வச்சு அழகாக நீங்கள் க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் டேரி மில்கில் கேலக்ஸியில் கூட ட்ரை பண்ணலாம். எந்த வித மில்க் சாக்லேட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். நல்லா சாக்லேட் மெல்ட் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம கேக்கில் சேர்த்துக்கலாம். ஸோ கூல் ஆகட்டும், இருக்கட்டும். சரியாக 2 மணி நேரத்துக்குள்ளே எனக்கு கேக் வந்து நல்லா கூலாகி வந்துருச்சுங்க. மேலே ஒரு காட்டன் டவல் போட்டு கவர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா கேக் வந்து ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். ஒரு கத்தி வச்சு சுற்றியில் இருக்கக்கூடிய எட்ஜஸ் அப்படி எடுத்து விட்டுட்டோம்னா கேக் வந்து அழகாக வெளியே வரும். ஸோ அதுக்காக ஒரு கத்தி வச்சு நல்ல எட்ஜஸை நான் எடுத்து விட்றேன். இப்போ கேக்கை வந்து இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பிளேட் இது மேலே வச்சுட்டு இப்படி கமுத்தி போட்டுட்டோம்னா கேக் அழகாக வெளியே வந்துடும். 2-3 தட்டி விட்டுட்டிங்கன்னா கேக் அழகாகவே வெளியே வந்துடும். ரொம்ப சூப்பராக கேக் வந்து பேக்காகி வந்திருக்குது. மேலே இருக்கக்கூடிய பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாங்க. கேக் உண்மையிலே ரொம்ப சூப்பராக பேக்காகி வந்திருக்கு. நான் காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் பேக்காகி வந்திருக்குதுங்க. இப்போ நான் கேக்கை வந்து திருப்பி போட்டுக்க போகிறேன். கீழே இருக்கக்கூடிய பாகத்தை தான் நான் டெக்கரேட் பண்ண யூஸ் பண்ண போகிறேன். நான் மேலே இருக்கிறது கொஞ்சம் அன்னீவனாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம்லையே டேரி மில்க், அதை வந்து இதுக்கு மேலே சேர்த்துடலாம். நான் வந்து கேக்கோட டாப்பில் மட்டும்தான் டேரி மில்க் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேக்கோட சைட் ஃப்ளவரும் சேர்த்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேரி மில்க்கை நீங்கள் உருக்கி வச்சுட்டு சேர்த்துக்கலாம். டேரி மில்க் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க. நீங்கள் கேக் மேலே சேர்க்குறப்போ ஓரளவுக்கு ஆறி இருக்கணும். அதே சமயம் செட் ஆயிரும் கூடாது. நல்லா ஆறுனதுக்கப்புறமா கேக் மேலே சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு கத்தியோ வச்சு நல்லா லெவலப் பண்ணி விட்டுருங்க. கேக்கோட டாப் ஃபுல்லாக மட்டும் நான் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு சைடெல்லாம் வேணும்னால நீங்கள் இன்னும் கொஞ்சம் டேரி மில்க் உருக்கிட்டு சைட் ஃபுல்லாகவும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுவும் பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். 2-3 டார்க் ஃபேண்டசி போர்பன் பிஸ்கட்டை வந்து நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். க்ரீமோடே பவுடர் பண்ணிக்கிட்டேன். அதை வந்து கேக் சுற்றிலும், கேக்கோட ஓரம் இருக்கும் இல்லையா, அது சுற்றிலும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தூவி விடுறேன். அப்போ உங்களுக்கு பார்க்க ரிச்சாக ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் மாதிரி ஃபீலிங் இருக்கும். இது வந்து ஒரு சிம்பிளான டெக்கரேஷன் தாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளானது, ஆனால் பார்க்க ரொம்ப ரிச்சான டெக்கரேஷன் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இதை வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு ப்ரெசென்ட் பண்ணால் கூட யாருமே நம்ப மாட்டாங்க நீங்கள் பிஸ்கட்டோ டேரி மில்க் வச்சு தான் செஞ்சுருக்கீங்கன்னா. டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இந்த கேக்கோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இப்படி சுற்றிலும் நான் டெக்கரேட் பண்ணி முடிச்சுட்டு கேக் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. இப்போயே கட் பண்ணி சாப்பிட்டன போல் இருக்குது. இப்போ ஒரு பீஸ் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கத்தி உள்ளே போயிட்டு வெளியே வரதே தெரியாது. அந்த அளவுக்கு கேக் வந்து பஞ்சு போல் நல்லா சாஃப்டாக இருக்குதுங்க. எனக்கு வந்து மேலே இருக்கக்கூடிய டேரி மில்கோட சேர்த்து சாப்பிட்றப்ப கேக்கோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எங்கள் வீட்டில் அன்றைக்கி நைட்டே இந்த கேக் காலியாயிருச்சுங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கேக் ஷாப்பில் வாங்கக்கூடிய கேக்கோட ஃபீலிங் இருக்கும். நீங்கள் வேணும்னா 2 லேயராக கட் பண்ணிவிட்டு சென்டரில் கூட டேரி மில்க் ஃபில் பண்ணி டெக்கரேட் பண்ணலாம். அது இன்னும் கொஞ்சம் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரிச்சாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் இந்த பிஸ்கட்ஸும் டேரி மில்க்கும் வச்சு செய்யக்கூடிய இந்த சிம்பிளான பர்த்டே கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ஏதாச்சும் பர்த்டே பார்ட்டி வந்துச்சுன்னா சிம்பிளாக ஒரு கேக் செஞ்சு கொடுத்தலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப அழகாகவும் ரிச்சாகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிக்சர்ஸும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் ஐடி, மெயில் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி 3 டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.